எந்திரத்தை வந்துட்டு கடையில் வாங்கியோ பயன்படுத்துகிறாங்க இல்லையா? அதை விட நீங்கள் கையினால் அச்சரங்கள் எழுதி அதற்கான சக்கரங்களை அமைத்து அதை வந்துட்டு நம்ம பயன்படுத்தினா அது 100க்கு 100 சக்தியை கொடுக்கும். நம்ம கடையில் அச்சடித்து வச்சுருப்பாங்க. அந்த எந்திரத்தை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து பயன்படுத்தினீங்கன்னா வந்துட்டு அதுக்கு 20% சக்தி மட்டும்தான் அதுக்கு இருக்கும். நீங்கள் கையினால் எழுதப்பட்ட எந்திரங்கள் மட்டுமே நீங்கள் பயன்படுத்தினா 100% சக்திகள் கொடுக்கும், பலன் கொடுக்கும். இந்த எந்திரம் வந்து எதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எந்திரத்தை வந்து நம்ம எழுதி தாயத்து மாதிரி அணிஞ்சிக்கலாம். அதுக்குன்னு ஒரு எந்திரத்தோட வரமுறை இருக்கு. வசி எந்திரம் இருக்கு, கிரகதோஷ எந்திரம் இருக்கு, சரிங்களா? நிறைய எந்திரங்கள் இருக்கு. நாம சொல்லணும்னா கேட்டீங்கன்னா வந்து ஆக்ரோஷன் எந்திரம் இருக்கு. எதுக்கெல்லாம் நாம தேவையோ அதுக்கு தகுந்தது போல் நம்ம எந்திரத்தை நாம் வடிவமைத்து கொள்ளலாம். இப்போ எந்திரத்தில் வந்துட்டு சில அதீத சக்திகள் நம்ம வந்துட்டு கூடுதலாக நமக்கு வந்து கிடைக்கணும்னு பொழுது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு எந்திரம் செய்கிறோம். பொதுவாக ஒரு வசி எந்திரம்னு வச்சுக்கலாம். அந்த எந்திரம் வந்து நம்ம செய்யும் பொழுது தேவையான மூலிகையை நாம் காப்பு கட்டி சாப விமோசனம் போக்கி அந்த மூலிகையை வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டு அந்த மூலிகைக்கு நாம் எந்திரத்துக்கு கொடுக்க வேண்டிய மந்திர அதை உச்சாரணம் செய்து அந்த மந்திரத்தை உருவேற்றி அந்த வேரோட அந்த எந்திரத்தை வந்துட்டு கொடுத்தோம்னா அதீத சக்திகள் உண்டு. கூடுதல் சக்தி நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த வசிய சக்தி, ஆக்ரோஷண சக்தி கிடைக்கும். எந்திரத்தை மட்டுமே நாம் வந்துட்டு கொடுக்கணும்னா அதுக்கும் சக்தி உண்டு. அது என்ன சக்தின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மின்சார சக்தி அந்த எந்திரத்தில் உண்டு, சரிங்களா? ஆனால் நமக்கு இந்த மின்சார சக்தி எந்திரத்தில் இருந்தாலும் கூட நமக்கு கூடுதலான ஒரு சக்திகள் வேணும் போது தான் நாம் வந்து வசியமோ இல்லை ஆக்ரோஷனமோ இல்லை மோகனமோ ஏதோ ஒரு மூல மந்திரத்தை வந்து அதுக்கு என்ன தேவையோ எதற்காக நாம் வந்து பயன்படுத்த போகிறோமோ அந்த எந்திரத்துக்கு அந்த மந்திரத்தை நாம் உச்சாரணம் பண்ணி மந்திரத்தை ஜெபித்து அதை வந்துட்டு நம்ம பயன்படுத்திக்கணும். இப்போ நம்ம பொதுவாக வந்துட்டு ஒருத்தர் வந்து ஒரு தாயத்தை மாதிரி கேட்குறாருன்னு வச்சுக்கோங்க. தாயத்துக்கு அந்த தாயத்தை மாதிரி கேட்குறாருன்னா நம்ம வந்துட்டு தாமிர தகடுதலை வந்து செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் நாம் தங்கத்திலோ அல்லது வெள்ளியிலோ நாம் ஒரு எந்திரத்தை வந்து எழுதி எதற்காக அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, ஒரு தொழிலுக்காக வேண்டும், அதாவது நமக்கு வந்து ரொம்ப செல்வங்கள் வேணும், தொழில் வசியம் வேணும், மக்கள் எல்லாம் வந்து கவர்ந்து வரணும் அப்படின்றதுக்காக ஒரு எந்திரத்தை கேட்குறாங்க. நம்மளுக்கு பொதுவாக எனக்கு அந்த சக்தி எனக்கு மட்டுமே வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கும் பொழுது பொதுவாக வந்துட்டு அந்த நிறுவனத்துக்குன்னு போக வேண்டிய எந்திரங்கள் இருந்தாலும் தனக்கு மட்டுமே அந்த புகழ் வந்து சேரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவான்னு கேட்டால், எனக்கு மட்டும் அந்த எந்திரத்தை வந்து செய்து கொடுங்கன்னு சொல்லும்போது அதுக்கான எந்திரத்தை வந்துட்டு அவங்களுக்கு நாம் தாயத்தாக வந்துட்டு அந்த எந்திரத்தை வந்து அதே மாதிரி வசியமோ இல்லை ஆக்ரோஷனமோ இல்லை மோகமோ ஏதோ ஒரு அச்சரத்தை நாம் வந்து அந்த தகடுகளை பதித்து அதுக்கு தகுந்த வேர்களோ
கொண்டு வந்து அவங்களுக்கு அந்த உச்சாரணம் செய்து அந்த எந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த எந்திரங்கள் வந்து அவங்களுக்கு மோகன சக்தியோ, ஆக்ரோஷனமோ, வசியமோ அனைத்துமே கிடைக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு வந்துட்டு ஒரு தொழில் ரீதியாக நாம் வந்துட்டு ஒரு அலுவலகம் இருக்குது, நாம் வந்து ஒரு நிறுவனம் வச்சு நடத்திட்டு இருக்கோம். அந்த நிறுவனத்துக்கு வந்து கூடுதல் நமக்கு வந்து வாடிக்கையாளர் வேணும். சரிங்களா? ஏதோ ஒரு தொழில், அந்த தொழிலுக்கு வாடிக்கையாளர் நமக்கு வேணும் அப்படின்னும்பொழுது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான எந்திரத்தை நாம் தயார் பண்ணணும். தயார் செய்த பிறகு அந்த எந்திரத்துக்கு முறையான பூஜைகள் செய்து, எதற்காக நாம் அந்த எந்திரத்தை வந்துட்டு மற்றவங்களுக்கு கொடுக்குறோமோ அதற்காக நாம் அந்த பூஜையை நாம் செய்து பிறகு தான் அந்த எந்திரத்தை வந்து நம்ம கொடுக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி எல்லா எந்திரமும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு எந்திரங்கள் வந்து மாறுபட்டது. சரிங்களா? அந்த மாதிரி எந்திரத்தை வந்துட்டு வடிவமைச்சு அந்த எந்திரத்தை வந்து முறையாக அந்த அலுவலகத்துலேயோ, அதாவது அந்த அவங்க செய்யக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்ட இடத்துல, அல்லது அவங்களோட வீடு இருக்கு இல்லையா, வீட்டோட நிலைகள் வந்து மாறணும், வீடு வந்து ஒரு தெய்வ கடாட்சமாக இருக்கணும், செல்வம் வந்து செழிக்கணும், மக்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டில் வந்துட்டு பயன்படுத்திக்கலாம். நம்ம தொழிலுக்காக வாடிக்கையாளர்களை கவரணும் அப்படின்னுக்கும் போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தகுந்தது போல் எந்திரங்கள் வந்து வசியமோ, ஆக்ரோஷனமோ, மோகனமோ ஏதோ ஒரு எந்திரத்தை வந்து எழுதி அந்த எந்திரத்தை வந்துட்டு அந்த தொழில் சார்ந்த நிறுவனத்துக்கு அந்த எந்திரத்தை கொடுத்தோம்னா அதிகமான ஆக்ரோஷன சக்தி கிடைச்சிடும். அத்தனையும் வந்து முறைப்படி நாம் அந்த பூஜையை செய்து தான் அந்த எந்திரத்தை வந்துட்டு திருஷ்டி பண்ணணும். சரிங்களா? அது நிறைய இதோட கேள்விகளுக்கு நிறைய வேலைகள் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு எந்திரத்தை நம்ம வாங்கி வைக்கணும் போது எந்திரத்தை முறையாக நம்ம பூஜை செய்திருக்கோமா பார்க்கணும். அந்த எந்திரத்துக்கு வந்து முறையான அட்சரம் இருக்கிறதுன்னு பார்க்கணும். அந்த எந்திரத்தை வாங்கி பார்க்கும் பொழுது அந்த எந்திரத்தில் ஏதேனும் ஒரு கோடோ அல்லது தவறான மந்திரமோ அல்லது அந்த எந்திரத்தில் வந்து ஒரு சிறு கீறல் பொத்தல் எது இருந்தாலும் அந்த எந்திரத்துக்கு வந்துட்டு சக்திகள் நாம் எவ்வளவு மந்திரங்கள் வந்து உச்சாரணம் செய்துக்கிட்டே இருந்தாலும் கூட அந்த எந்திரம் வந்துட்டு அந்த எந்திரம் வந்து வாங்கி கொள்ளாது. ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு சிறு கோடுகள் இருக்கும், இல்லை என்றால் மந்திரங்கள் வந்து தவறாக இருக்கும், இன்னொன்று ஒரு பொத்தல் இருக்கும், இல்லை எந்திரம் லைட்டாக ஏதோ ஒரு இடத்துல கிழிஞ்சிருக்கும். அந்த மாதிரி எந்திரங்கள் இருந்தால் அந்த நம்ம கொடுக்கக்கூடிய மந்திர அந்த எந்திரத்தை சென்று அடையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. சரிங்களா? அடுத்தது நாம் அந்த எந்திரத்தை வந்துட்டு நம்ம கோயில்களில் இருக்கக்கூடிய நாம் வந்து ஒரு கோவில் கட்டுறோம், ஒரு கோவில் வந்து நம்ம பிரதிஷ்டை பண்ணணும், அந்த இடத்துக்கு வந்து எந்திரம் வைக்கணும் போது பஞ்சலோக எந்திரத்தை எழுதி அங்கே வந்து பயன்படுத்தணும். சரிங்களா? அது மாதிரி நிறைய இந்த எந்திரத்தினால வந்து நிறைய பலன்கள் இருக்குது. ஏன்னா வந்து இது நம்ம பெரும்பாலான கோவில்களில் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சலோக எந்திரங்கள் வந்து கீழே பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்க. சரிங்களா? அது என்ன ஆகுன்னு கேட்டால் சர்வ கிரகத்தோட கதிர்வீழ்ச்சிகளை வந்துட்டு அந்த எந்திரங்கள் வந்துட்டு தாங்கி அதை வச்சிருக்கோம். சரிங்களா? அதே மாதிரி தான் நம்ம வீட்டுங்கள்லையும் நம்ம அலுவலகத்துலேயும் நம்ம இருக்கக்கூடிய உத்தியோகம் செய்யக்கூடிய இடத்துலையும் அந்த எந்திரம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய கதிர்வீழ்ச்சியை வந்துட்டு இழுத்து தனக்குள்ளே வச்சுருக்கோம். சரிங்களா? அது பதப்படுத்தி வச்சுருக்கும் பொழுது நாம் போயிட்டு அந்த எந்திரத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது நமக்கு தேவையான அந்த ரேடியேஷன் அந்த சக்தியை வந்து நமக்கு கொடுக்கும். என்ன நமக்கு தேவையோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த சக்தியை வந்துட்டு அது சேகரித்து வச்சுருக்கும் பொழுது அது நமக்கு கொடுக்கும். சரிங்களா? இதில் வந்து நிறைய நமக்கு ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் அறிவியல் சார்ந்த நிறைய பலன்கள் இது நமக்கு கொடுக்குது. சரிங்களா?
அடுத்த கேள்வி ஏதாவது கேட்கறதுக்கு ஏதாவதுன்னா நீங்கள் கேளுங்க. ஏன்னா லைனில் இருக்கிறீங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குது. சரிங்களா? நம்ம எந்திரத்தில் வந்து நம்ம மூலிகை வேர் சேர்த்து பயன்படுத்தக்கூடிய எந்திரங்கள் இருக்குது. ஆனால் எந்திரத்தில் இன்னும் ரொம்ப முக்கியமான நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எந்திரத்தில் மூலிகை சேர்த்து, மூலிகை வேறு அல்லது மூலிகை உடைய வேராக இருக்கட்டும், மூலிகையோட சிறு சிறு துண்டுகளாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்துட்டு எந்திரத்தில் பயன்படுத்தலான்னா அது பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. ஆனால் இந்த கருப்பு மை இருக்கு பாருங்கள், அது பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு கருப்பு மையிலே பார்த்தீங்கன்னா வந்து மூலிகை சார்ந்த மை இருக்குது, அது வந்துட்டு சுப வேலைகளை செய்யும். வேறு மை இருக்குது, சரிங்களா? அது என்னென்னா கருமைன்னு சொல்லுவாங்க. அந்த மையை எக்காரணத்தை கொண்டு பயன்படுத்தக்கூடாது இந்த எந்திரத்தில். சரிங்களா? இதை சில பேர் அதையும் செய்து கொடுக்கறது தான் வந்துட்டு நம்ம நண்பர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. ஐயா அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரியான மையெல்லாம் போட்டு அது வந்து அவங்களோட விருப்பம், அதை நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அது எப்படியாவது பண்ணிட்டு போட்டோம். சரிங்களா? ஆனால் முறையாக நீங்கள் எந்திரத்தில் வேர் வந்துட்டு வச்சு பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த வேர் என்பது எதற்காக அந்த வேர் நம்ம பயன்படுத்துகிறோம்னு ரொம்ப முக்கியம். வசியத்துக்காக இருக்கலாம், மோகனத்துக்காக இருக்கலாம், சரிங்களா? ஸ்தம்பனத்துக்காக இருக்கலாம், உச்சாரணத்துக்காக இருக்கலாம், ஏதோ ஒரு பயனுக்காக வேரை வந்து அதுக்கு உரிய வேறு தான் நாம் எடுத்து அதை பயன்படுத்த முடியும். எந்திரத்தில் நாம் வச்சு அதை பயன்படுத்தலாம். இல்லை வேறு இல்லாமல் எந்திரத்துக்கு மட்டுமே சக்தி உண்டு, கூடுதல் சக்தி நம்ம பயன்படுத்தலாம்னா சில வேர்களை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அந்த எந்திரத்தை முறையாக நம்ம பூஜை செய்து அதை வந்து பயன்படுத்தணும். அடுத்தது வணக்கம், சொல்லுங்க சார். உங்கள் சந்தேகங்களை சொல்லுங்க. இப்போ தான் சார் நான் சொல்லியிருக்கேன், நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த எந்திரத்தை வந்து நம்ம வந்துட்டு பூஜை செய்தோம்னா வீட்டுக்கு நம்ம எந்திரத்தை வந்து எதற்காக பூஜை செய்கிறோம்னு ஒன்று இருக்குது. ஆனால் ஒரு எந்திரங்களை வந்து பொதுவாக வேலை செய்யும். பொதுவாக நம்ம வந்து கிரக எந்திரம்னு ஒன்று வாங்குகிறோம், ஒரு நம்ம எழுதி அதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் உள்ள குழப்பங்களை அதை சரி பண்ணும். வீட்டுக்குள்ளே எந்த நேரம் பார்த்தாலும் சண்டை இருந்துகிட்டே இருக்கும், யாராவது ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, மனதில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே சஞ்சலங்கள் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும், குழப்பங்கள் இருந்துகிட்ருக்கும், கோபங்கள் ஏன் வரும் தெரியாத வந்துட்டுருக்கும். இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து வீட்டோட சில அமைப்புகள் வந்து நமக்கு சரியாக இருக்காது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டோட அமைப்பு சரியாக வரணும், அதுக்காக நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்திரத்தை வந்துட்டு நாம் கிரக எந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், வாசி எந்திரம். சரி, அந்த கிரக எந்திரத்தை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வீட்டில் வந்துட்டு அதை எழுதி நாம் வீட்டில் முறையாக பூஜை செய்து வச்சோம்னா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும். பிரச்சனைகள் இருக்காது, மனக்குழப்பங்கள் இருக்காது, உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகிடும், செல்வங்கள் தடையெல்லாம் நீங்கிடும், உத்தியோகத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிற அந்த பிரச்சனை சரியாயிடும், யாராவது சில பேர்களால் தொல்லை இருக்குது அந்த தொல்லைகள் சரியாயிடும். சரிங்களா? எல்லாத்துக்குமே வழி கொடுத்துரும். ஏன்னா அந்த எந்திரன்றதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த ரேடியேஷனை இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சர்வ கிரகத்தோட கதிர்வீழ்ச்சிகளை வந்து கொண்டு வந்து அதை இழுத்து அதோட கட்டுப்பாட்டு கூட வச்சு நமக்கு தேவையான போது
என்ன வேணுமோ அதை தேவையான பொழுது நமக்கு அது கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கிறோம். எந்திரத்தில் வந்து அவ்வளோ ஒரு நல்ல பலன்கள் இருக்குது. அதுக்கு எந்திரங்கள் வந்துட்டு பொது பலன் இதுதான். கூடுதலான சக்திகள் வேணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு தகுந்த எந்திரத்தை வந்து நாம் தயார் செய்யணும். அப்போ அதுக்கு தகுந்த எந்திரத்தை தயார் செய்யணும் போது இப்போ விஷயத்துக்கு நம்ம எந்திரம் தயார் பண்ணுறோம் போது இப்போ நம்ம பொதுவாக கிரகத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் இல்லையா? இப்போ இல்லை எனக்கு வந்து தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், எனக்கு செல்வங்கள் நிறைய வரணும், எனக்கு வந்து எதிரிகளால் எந்த ஒரு தொந்தரவும் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வசிய எந்திரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தணும். இந்த வசிய எந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா தொழிலுக்காக, சரிங்களா, நம்மளை வந்துட்டு சில பேர் எதிர்த்து இருப்பாங்க, அவங்களையும் சேர்த்து நம்மளோட பக்கம் கொண்டு வந்து சேர்த்துரும். சரிங்களா, அவங்க நமக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்போது இந்த வசிய எந்திரங்கள்ன்றதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து செல்வம், ஜன வசியம், தொழில் வசியம், சரிங்களா, சத்ரு வசியம் எல்லாமே இது இந்த வசிய எந்திரன்றதை வந்துட்டு செய்து கொடுக்கும். இதனால் நமக்கு நல்ல நன்மைகள் இருக்குது. ஆனால் அந்த எந்திரத்தை வந்துட்டு முறையாக பூஜை செய்து முறையாக ஸ்தாபிதம் பண்ணினோம்னா அந்த எந்திரங்கள் வந்துட்டு 100% வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்வி இருக்கா சார்? ஏன்னா உங்கள் சந்தேகத்துக்கு தகுந்தது போல தான் நான் வந்துட்டு பதில் சொல்ல முடியும். ஏன்னா உங்கள் மனசுக்குள்ளே வந்து வேறு ஏதாவது சந்தேகங்கள் வந்து இந்த எந்திரத்தால் வந்து இது கேட்கணும்னு தோணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு இந்த நேரலை மூலமா கேட்கலாம். நான் வந்து இந்த எந்திரத்தோட பொது பலன் வந்துட்டு எவ்வளோ சுருக்கமாக நான் சொல்ல முடியுமோ அவ்வளோ சுருக்கமாக சொல்லியிருக்கேன். ஏன்னா இந்த எந்திரத்தை பொறுத்தவரை எல்லா தொழிலுக்கும் உங்களோட வாடிக்கையாளர்கள் வரணும், வாடிக்கையாளர்கள் வந்து அநேக பேர் வரணும். அப்படி இருக்கும் பொழுது சில பிரச்சனைகள், மற்றவங்களால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தடைகள் இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது தடையெல்லாம் நீக்கி உங்களுக்கு சாதகமாக இந்த எந்திரங்கள் வந்துட்டு செயல்பட ஆரம்பிச்சிடும். தொழில் செல்வம் சேரும், சத்ரு வசியமாவார்கள், எல்லா வசியமும் ஏற்படும். செல்வ வசியம், ஜனவசியம், சத்ரு வசியம், எல்லா வசியமும் கிடைக்க ஆரம்பிச்ச ஒரு எந்திரத்தால். இது வசிய எந்திரத்தோட முறை. இதில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த எந்திரத்தில் வந்து இந்த மூலிகையை வச்சு பயன்படுத்தக்கூடிய இருக்குது. சரிங்களா, நான் உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து இந்த மூலிகையால் நாம் வந்துட்டு என்னென்ன செய்ய முடியும், மூலிகை வசியத்தை பற்றி நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். எதற்கு எந்த முறையாக இருக்குது பயன்படுத்தணும் அப்படின்றது வந்து நாளை பதிவுகளோ இல்லை வந்து வரக்கூடிய பதிவுகள் நான் உங்களுக்கு வந்துட்டு அதோட சொல்லலாம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா?
வேறு ஏதாவது உங்களுக்கு எந்திரத்தை பற்றி சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதாவது உங்கள் கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுப்பது எப்படின்னு கேட்குறீங்க. சரியா? எந்திரத்துக்கு வந்துட்டு உயிர் கொடுப்பது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மூலிகைக்கு முறையாக நாம் எப்படி வந்துட்டு காப்பு கட்டி சாபம் விமோசனம் செய்து அந்த மூலிகைக்கு உயிர் கொடுத்து அந்த மூலிகைக்கு என்ன வேலை செய்யணும்னு எப்படி நாம் வந்து சொல்கிறோமோ அதே மாதிரி எந்திரத்துக்கும் அது உண்டு. எந்திர சாப நிறுவத்தி செய்யணும். சரிங்களா? இது உங்களுக்கு அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்க, அதனால் வேண்டி நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். சரிங்களா? இந்த எந்திர சாப நிறுவத்தி செய்த பிறகு தான், சரிங்களா, நீங்கள் ஒரு இடத்துல வந்துட்டு நீங்கள் எந்திரத்தை வந்துட்டு நீங்கள் வச்சு பூஜை செய்கிறீங்க. ஏன்னா நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்க, இந்த கேள்வி வந்து நீங்கள் தெரிஞ்சு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அதே போல் நீங்கள் காப்பு கட்டி இந்த எந்திரத்தை வந்து நீங்கள் முதல்ல பூஜை செய்யணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இதை வந்து இந்த பதிவில் விரிவாக நம்ம சொல்லலாமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. சரிங்களா? அதனால் வேண்டி நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன். பிறகு வந்து எந்திரத்துக்கு வந்து சாப விமோசனம் போகணும். சாப விமோசனம் போகின பிறகு தான் வந்துட்டு அந்த எந்திரத்துக்கு உயிர் கொடுக்கணும். உயிர் கொடுத்த பிறகு அதுக்கான மூல மந்திரத்தை வந்துட்டு ஜெபிக்கணும். ஏன்னா வந்து நம்ம மூலிகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம காப்பு கட்டிடலாம், இல்லை ஒரு நாள் முன்னாடி வந்து காப்பு கட்டலாம். ஆனால் எந்திரத்துக்கு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது மட்டும்தான் காப்பு கட்டணும். அது எந்திரத்துக்கு கட்ட வேண்டியது கிடையாது. சரியா? எந்திரத்துக்கு கட்டணும். அதை நீங்கள் கட்டும் பொழுதே அதை சொல்லி நம்ம கட்டிக்கலாம். ஏன்னா மந்திரத்தால் அதை வந்து நம்ம வந்து காப்பு போட்டு நம்ம கட்டலாம். அதுக்கு முறைகள் நிறைய இருக்குது. அது வந்துட்டு நம்ம அந்த குருமார்கள்லாம் வந்துட்டு தெரியும். ஆல்ரெடி நம்ம வந்து எந்திரத்துக்கு எப்படி பூஜை செய்யணும், எதுக்கு காப்பு கட்டணும், திக்கு கட்டணும், உடல் கட்டு, இந்த மாதிரி கட்டெல்லாம் போட்டு தான் நம்ம வந்து எந்திரத்தை வந்து நாம் தயார் செய்ய முடியும். சரிங்களா? அதனால் சில விஷயங்கள் வந்து நம்ம இந்த பதிவில் வந்து சொல்லலாமான்றது கொஞ்சம் சந்தேகக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா நல்ல மனிதர்கள் வந்து இதை பயன்படுத்தக்கூடியது இருக்குது. சில பேர் வந்துட்டு பல விஷயங்களுக்கு, தவறான ஒரு விஷயங்களுக்கெல்லாம் வந்து அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிடுவாங்க. சரிங்களா? அதனால் எந்திரத்தோட சில ரகசியங்கள் வந்துட்டு பாதுகாத்து தான் வந்துட்டு பயன்படுத்தும். ஏன்னா எந்திரத்துக்கும் இந்த மூலிகை நிறைய சக்திகள் உண்டு. பயன்படுத்துகிற விதம், சரிங்களா, மூலிகைக்கு எப்படியெல்லாம் நம்ம வந்து சாப விமோசனம், காப்பு கட்டி மந்திரங்கள் உயிர் கொடுத்து அதுக்கு என்ன செய்யணுன்றது மந்திரங்களை நம்ம ஜபிக்கிறோமோ அதே மாதிரி தான் வந்து எந்திரத்துக்கு அது செய்யணும். அதே மாதிரி எந்திரத்துக்கு செய்த பிறகு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து இது சாபிதம் செய்யணும். கிட்ட அது இடித்து அதை வந்து சொன்னோம். ஆனால் இதுக்கும் வந்து முறையெல்லாம் ஒன்று தான். இதுக்கு கூடுதலாக நம்ம பூஜை செய்யணும். சரிங்களா? எந்திரத்துக்கு வந்துட்டு என்னென்ன பூஜைகள் செய்யணுமோ அதுக்கான பூஜைகள் எல்லாமே வந்து செய்து முறையாக நம்ம பயன்படுத்தின பிறகு தான் இது வருது. இந்த எந்திரங்கள் வந்து எத்தனை வருஷம் நம்ம பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வந்து குறைஞ்சது 3 வருஷம், 5 வருஷம், அதை மாதிரி 7 வருஷம், அந்த மாதிரி சக்திகள் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எந்திரத்துக்கு கூடுதல் சக்தி, அந்த மந்திரத்தை, எந்த மந்திரத்தை நம்ம உச்சாரணம் உருவேற்றினோமோ அதே மந்திரத்தை நம்ம உருவேற்றி அதை பயன்படுத்தணும், பூஜைகள் செய்யணும். செய்தோம்னா அதே சக்திகள் வந்து கூடுதலாக கிடைக்கும். ஏன்னா அதோட பவர் வந்து குறையக்கூடாது. நமக்கு அந்த எந்திரத்தில் என்ன அச்சரங்கள் இருக்கோ அந்த அச்சரத்தோட தான் மந்திரமாக வந்து நம்ம இது செய்யணுன்றது எழுதப்பட்டிருக்கு. அந்த எழுதப்பட்ட மந்திரத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அது உருவேற்றி அதை பயன்படுத்திக்கணும்.
சொல்லுங்கள் சார். முருகன் சார். வணக்கம். வாங்க. ஆ அதுதான் ஐயா. நான் என்ன சொன்னேன்னா, அந்த மூலிகையை வந்து நமக்கு தேவையான மூலிகை. இப்போ நம்ம எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோமோ, ஏன்னா எந்திரங்கள் வந்து பல வகை இருக்குது. நம்ம வசியம் இருக்குது, ஆப்ரேஷனுக்கு நம்ம எந்திரம் பண்ணலாம், சத்ருவுக்கு எந்திரம் பண்ணலாம், தொழிலுக்கு தனியாக எந்திரம் பண்ணலாம், மோகனத்துக்கு தனியாக எந்திரம் பண்ணலாம். நிறைய விஷயங்கள், ஏன்னா நம்ம சொல்ல முடியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. எந்திரங்கள் வந்து அதுக்குன்றது நபர்கள் வந்து அதை கேட்கும் பொழுது அதற்கான எந்திரங்கள் தான் நம்ம வடிவமைக்கும் பொழுது எதற்காக நாம் வந்துட்டு எந்திரம் நம்ம வடிவமைச்சிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மூலிகையை நாம் தேடி கொண்டு வரோம். உதாரணத்துக்கு நாம் எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ வசி எந்திரம் நம்ம செய்கிறோம். சரி, நம்ம பொதுவாக நம்ம சொல்கிறோம். இப்போது தொழிலுக்காக ஒரு எந்திரம் செய்கிறோம் வச்சுங்க. தொழில் வசியமாகணும், ஜன வசியமாகணும், நம்மளோட நிறுவனத்துக்கு நம்மளோட வாடிக்கையாளர்கள் நிறைய வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கான எந்திரத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வசிய மூலிகையை நம்ம தேடும். ஏன்னா மூலிகையில் பார்த்தா நிறைய இருக்குது. மிளகாரணை இருக்குது, வசிய மூலிகை தான். மோகனத்தை வந்து உருவாக்கக்கூடியது அந்த மூலிகையில். இப்போ அந்த மூலிகையை கொண்டு போய் அந்த ஒரு வேர் இருக்க பாருங்கள், அந்த வேரை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த வேருக்கு முறையாக நம்ம காப்பு கட்டணும். காப்பு கட்டி அந்த வேரை வந்துட்டு கொண்டு வந்து அந்த வேரை வந்துட்டு அதுக்கான பூஜைகள் செய்து அதுக்கான மரியாதைகள் நம்ம கொடுத்து அந்த பூஜையில் வச்சுருந்த அந்த எந்திரத்தையோடு அதை வந்துட்டு வச்சு அந்த எந்திரத்தோடு சேர்த்து வச்சுட்டோம்னா அது கூடுதல் சக்தி. எந்திரத்துக்கு பொதுவாக ஒரு சக்தி இருக்குது. அது கூடுதலான சில சக்திகளை எனக்கு வேணும். இது ரகசியமாக செய்யக்கூடிய வேலைகள் இது. நாம் இது வந்து நம்ம பதிவில் வந்து நம்ம போட்டிருக்கோம், நீங்கள் கேட்குறதுக்காக நம்ம போடுறோம். சரிங்களா? எந்திரத்தை நம்ம எந்திரத்தால் தான் செய்ய முடியும். இது வந்து ஸ்பெஷல். நம்ம இந்த மணி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, அந்த ரசமணியை பற்றி எவ்வளோ ஒரு ஜென்ரலாக வந்து யோகமணிக்கு இருக்கக்கூடியது குணங்கள், அதை விட கொஞ்சம் அதிகமான சக்திகள் நமக்கு வேணும்னும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மூலிகைக்கு வந்து நாம் வந்து குணங்கள் அதிகமாக ஏற்றணும். அப்போ அதே மாதிரி தான் எந்திரத்துக்கு பொதுவாக வேலை செய்யக்கூடியது. இல்லை எனக்கு இதை விட அதிகமாக ரொம்ப ஆக்ரோஷமாக வேணும் அப்படின்னும் போது ஒரு சில பொருட்களை நாம் அந்த எந்திரத்துக்கு பயன்படுத்தணும். சொல்கிறோம் சார். புளிகை மணியை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. புளிகை மணியை வந்துட்டு அனைவருமே அணியலாம். என்ன ஒன்று, புளிகை மணிக்கு பொறுத்தவரையிலே நீங்கள் வந்துட்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து பிராணயம் அதிகம் செஞ்சுருக்கோம். ஏன்னா புளிகை மணின்றதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா 30 கிராமுக்கு மேலே தான் அது கட்டணும். ஏன்னா 30 கிராமுக்குள்ளே வந்து புளிகை மணி வந்து கட்டக்கூடாது. ஏன்னா நாம் வந்துட்டு ஒரு மூலிகையை வந்து நம்ம எடுக்கணும் போது என்ன, நம்ம புடம் விடும் பொழுது ஒரு 100 கிராமுக்கு வந்து நம்ம மணியை தயார் செய்து அந்த மணி நம்ம புடம் போட என்ன ஆகும்னு கேட்டால் குறைஞ்சிக்கிட்டே வரும். புடமிட அதோட சாரணை சக்தி ஏற என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மணியோட தன்மை மணி வந்து குறைச்சிக்கிட்டே வந்துடும். சரிங்களா? 1 கிராமு 2 கிராமு 20 கிராமு 30 கிராம் குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நாம் குடங்களில் அதிகம் போடணும். இப்போ புளிகை புடமிட விட அதோட மணி வந்து ஒரு 30 கிராமிலிருந்து ஒரு 40 கிராம் வரையும் அந்த மணி வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். 40 50 கிராம் 60 கிராம் வரையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அந்த மணி என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு உடனே புளிகை மணி வந்துட்டு தயார் செய்ய முடியுமான்னா, சாதா மணியை வந்து நீங்கள் சாதாரணமாக புடம் போட்டு நம்ம வந்துட்டு வெளிப்படுத்தியே மற்ற மூலிகையிலேயே நம்ம புடம் போட்டு எடுத்துக்கலாம். இந்த புளிகை மணி தேவையான மூலிகை எல்லாம் விருட்சத்தோடு கொண்டு வரும். இந்த மூலிகையை நம்ம சேர்க்கறத விட இந்த புளிகைக்கு வந்து விருட்சத்தை தான் நம்ம சேர்க்கணும். சரிங்களா? அந்த மாதிரி சில விருட்சத்தை கொண்டு வந்து அந்த விருட்சத்தின் மூலியமாக தான் நாம் இந்த புளிகை மணியை நாம் வந்து தயார் செய்ய முடியும். அதை தயார் செய்து எல்லாமே அணியலாம். இது அணியும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு நாம் உடல் ரீதியாக நாம் நிறைய யோகா பயிற்சியை நம்ம செய்யணும்.
ஏன்னா இதுக்கு வந்துட்டு கூடுதல் சக்தி உண்டு. ஏன்னா அதை தாங்கக்கூடிய பலம் வந்து நமக்கு உடலுக்கு, நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப தேவை. சரிங்களா? ஏன்னா அந்த மணியை நம்ம குளிகை மணி நம்ம முதல் முதல்ல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா உடலில் வந்து ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஏன்னா வந்துட்டு பயத்தை ஏற்படுத்தினாலும் அதுக்குள்ள ஒரு தைரியங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட அந்த உடல் நாடிகள் வந்துட்டு பக்குவப்படுத்துறதுக்கு இந்த நம்ம யோகா பயிற்சிகள் அதிகம் பண்ணியிருக்கோம். மெடிடேஷன் வந்து நிறைய பண்ணணும். மெடிடேஷன் நம்ம நிறைய பண்ணினோம்னா அந்த குளிகை மணி, ஸ்தம்பனம், ககனம் இந்த மணியெல்லாம் அப்போ பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அதுக்கு நம்ம வந்து யோகா பயிற்சி நிறைய பண்ணணும், மெடிடேஷன் நிறைய பண்ணணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம உடல் வந்துட்டு தாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு சக்தி, மனோ சக்தி நமக்கு வேணும். ஏன்னா அந்த மணி வந்து கூடுதல் வேலையை செய்ய ஆரம்பிச்சோம். அந்த கூடுதல் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது இது வந்துட்டு தனக்கு மீறி அது வேலை செய்துன்னும் போது தன்னோட மனோ சக்தி அதுக்கு தகுந்தது போல இருக்கலாம். அப்போ அந்த குளிகை மணியை நம்ம பயன்படுத்தலாம். எல்லாமே பயன்படுத்த முடியுமானா எல்லாமெல்லாம் பயன்படுத்த முடியாது. இது வந்துட்டு ஆன்மீகவாதிகள் பயன்படுத்தலாம். சரியா? இந்த ஆன்மீகவாதிகள் இந்த மெடிடேஷன் தியானம் பண்ணுறவங்க, குண்டலி சக்தி ஏற்றணும் நினைக்கிறவங்க இந்த மணியை ரொம்ப இயல்பாக நம்ம வந்து தயார் செய்து இந்த குண்டலி சக்தியை ஏற்றிக்கலாம். சரிங்களா? எல்லாமே வந்து இந்த குளிகை மணி வந்து பயன்படுத்த முடியுமானா குளிகை மணி வந்து எல்லாம் பயன்படுத்த முடியாது. சாதாரண மனிதர்கள் வந்துட்டு குளிகை மணியை பயன்படுத்த முடியாது. அதுக்கு பிராணயம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம மனோபலம், மனோசக்தி ரொம்ப முக்கியமாக இருக்கணும். உடல் பலம் இருந்தால் போறாது, மனோபலம் இருக்கணும். இந்த மனோபலம் அதிகம் இருந்ததுன்னா எல்லா மணியும் நம்ம போட்டு அதுக்கு தந்தால் போல் நாடிகளை தன்னால் மாற்றிக்க முடியும். அப்போது ஒரு அதிக சக்திகள் நம்ம வந்து தூக்குறோம் போது அதுக்கு தகுந்த மனோசக்தி நம்ம நிறமுகள் பலமாக இருக்கணும். சரிங்களா? இந்த மனோசக்தி வந்து தன் நிலைக்கு தகுந்தால் போல் நம்ம அந்த ரேடியேஷன் அந்த பவருக்கு தகுந்தது போல் நம்மளோட எண்ணத்தை வந்து மாற்றிடும். அதுக்கு யோகா பயிற்சி, பிராணய பயிற்சி ரொம்ப முக்கியம். இந்த குளிகை மணி நாம் வந்துட்டு அணியணும்னா இதை செய்யக்கூடியவர்கள் அனைவருமே இந்த குளிகை மணியை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த சாதாரண மனிதர்கள் வந்து நான் குளிகை மணியை நான் பயன்படுத்திட்டேன்ட்டு அந்த குளிகை மணியை பயன்படுத்தினா அதுக்கப்புறம் உடம்பு வந்துட்டு வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கு, ஏதோ செய்துட்ருக்கு அப்படின்னு வந்துட்டு ஏன்னு கேட்டால் அதோட சக்திகளை வந்து விழிப்புணர்வு செய்ய ஆரம்பிச்சுன்னா அந்த விழிப்புணர்வு செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு உடல் மனோபலம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நம்ம சித்தர்கள்லாம் வந்து நம்ம குளிகை மணியை வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது எந்த நேரமும் பயன்படுத்த மாட்டாங்க. எப்போவாவது மற்ற நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த குளிகை மணியை எடுத்து பத்திரமா வந்து ஒரு துணியில் கட்டி பத்திரமா வச்சுப்பாங்க. சரிங்களா? ஏன்னு கேட்டால் அந்த மணியை வந்துட்டு இந்த துணி சம்மந்தப்பட்ட விஷயங்களை தவிர மற்ற எதுலேயுமே வந்து மணி சேராது. நீங்கள் ஒரு காப்பர் தூரம் போட்டிங்கனாலும் இந்த காப்பர் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த மணியோட குளிகை மணி படம் போடுவது அந்த காப்பர்லாம் உடைஞ்சிரும், தங்கம் உடைஞ்சிரும், வெள்ளி உடைஞ்சிரும். சரிங்களா? அந்த வெள்ளியெல்லாம் போட முடியாது, காப்பரில் போட முடியாது, தங்கத்தில் போட முடியாது, இரும்பு உருக்கிடும், அலுமினியம் சுண்ணமாயிடும், துத்தநாகமெல்லாம் பவுடர் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். அப்போது இந்த மணியை வந்துட்டு வஸ்திரத்தில் நம்ம அந்த துணியில், சுத்தமான துணியில் பத்திரமாக அதை வந்துட்டு முடித்து வச்சுக்கும்போது தேவையான பொழுது இந்த குளிகை மணியை பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அதை பயன்படுத்தி முடித்தவொடனே அதை பத்திரமாக அதை வந்துட்டு அவங்களுக்குள்ள மறைச்சி வச்சுப்பாங்க. சரியா? இதுதான் இந்த குளிகை மணியோட சக்தி. அது அதிக சக்தி அதில் கொடுக்குது. ஏன்னா இதை வந்து நம்ம வெளிப்படையாக நம்ம வந்து இந்த குளிகை மணி எதுக்கெல்லாம் பயன்படுத்தும் அப்படின்னு சொல்ல போனால் வந்து இது வந்து நிறைய விஷயங்களுக்கு, ஆண்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு
பொதுவாகவே பயன்படும். இதில் சாதா மணியே வந்து ஆண்களுக்கு வந்து சில விசேஷங்களுக்கு அதை பயன்படுத்துறது உண்டு. இந்த புலிகை மணின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பல வேலைகளுக்கு வந்து அது பயன்படுத்துது. இதை பெரும்பாலும் நம்ம யார் பயன்படுத்துவாங்கன்னா, சித்தர்கள், ஆன்மீகவாதிகள் இதை பயன்படுத்த தெரியக்கூடியவங்க மட்டும்தான் இந்த புலிகை மணியை பயன்படுத்த முடியும். மணியை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள்ல தெரிஞ்சுக்க முடியாது. சரிங்களா? இன்னைக்கு குளிகை மணி, கவனமணி, இந்த கவனமணி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் என்னன்னா, அதிகமான புடங்கள் அதிகம் போடுவோம். இப்போ ஸ்தம்பன மணி, நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும். மணி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கருப்பாக மாற ஆரம்பிச்சிடும். பச்சை நிறம் கருப்பு வரும். அதுக்கப்புறம் பார்த்தா ரெட்டு சிகப்பு வரும். அது என்ன ஸ்தம்பன மணியை வந்து ரெடி பண்ண கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மணிக்கு ஒரு கலர் இருக்குது. இப்போ நீங்கள் குளிகை மணி அப்படி எடுத்துக்கணும்னா அது வந்துட்டு கலர் மாறும். எல்லாமே பச்சை கலர் மாறும், கோல்டு மாறும், பச்சையோடு சேர்த்து தங்கமும் சேர்ந்து ஜொலிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மணியோட. சரிங்களா? அந்த மாதிரி நிறம்ன்றது எல்லா மணியுமே நிறம் மாறதான் செய்யும். ஏன்னா வந்து மூலிகை சக்தி அதிகம் கொடுக்க அந்த மூலிகையோட சாரம் வந்து அதோட அந்த மணிக்கு ஏற என்ன ஆகணும்னு கேட்டீங்கன்னா, தங்கம் மாதிரி வரும், பச்சை நிறம் கொடுக்கும், வெள்ளை மினுமினுன்னு இருக்கும். சரிங்களா? அதில் வந்துட்டு மணியை வந்து நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த கலர்கள் எல்லாம் அதில் இருக்கும். சரிங்களா? இதில் சக்தி உள்ள மணிகளில் வந்து என்ன மூலிகை சாறு இருக்கிறோமோ அதுதான். ஏன்னா வந்துட்டு குளிகைன்றது வந்துட்டு ஒரு நேரம் பார்த்தா வெள்ளை நேரம் கொடுக்கும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பொன்னிறம் கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஸ்தம்பன மணி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு நேரம் பார்த்தா கருப்பாக கலர் கொடுக்கும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வந்து பச்சை கலரில் கொடுக்கும், ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரே ரெட்டாக வந்துட்டு அது கொடுக்கும், ரெட் நிறமாக வந்துட்டு அது கொடுக்கும். அதாவது ரெட்டாக கருப்பும் ரெட்டும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்தம்பன மணி கொடுக்கும். அதை நாம் வந்துட்டு கொடுக்கக்கூடிய மூலிகையை பொறுத்து இருக்குது. மூலிகை நாம் வந்து சமமாக கொடுத்தோம், ஏதோ போதுமான அளவு பதமாக கொடுத்தோம்னு கேட்டிங்கன்னா வந்து அது எல்லா மணியும் ஒரே மாதிரி தான். சரியா? இருக்கக்கூடிய குணங்கள் நீங்கள் வந்து அதை எடுத்துனா ஒரே நாளில்